உலகையே பிரமிக்க செய்திருக்கும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் திருமணம் 5000 கோடியில் நடந்திருக்கிறது. பல நாட்டு பிரதமர்கள், உலகின் உச்ச நட்சத்திரங்கள், விளையாட்டு வீரர்கள், பூமியின் பல மூலைகளில் இருந்தும் இந்தியாவை நோக்கி பறந்து வந்த 1000 விமானங்கள், முன்னதாக 50 பேருக்கு பல கோடிகளை செலவு செய்து இலவச திருமணம் செய்து வைத்த நற்சேவை, ஒரே இடத்தில் ஒன்று கூடிய உலக தொழிலதிபர்கள், மும்பையில் நடக்கும் 10 ஆஸ்காருக்கு சமமான நிகழ்ச்சி, கொட்ட கொட்ட குறையாத கோடிகள், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் சாம்ராஜ்யத்தை உலக அரங்கில் நிரூபித்த மணவிழா. ஒட்டுமொத்த தகவல்களையும் கேட்டால் பிளந்த வாயை மூட சில மணித்துளிகள் ஆகலாம். மும்பையில் உள்ள ஜியோ கன்வென்ஷன் மையத்தில் ஜூலை 12ஆம் தேதி முகேஷ் அம்பானியின் மகன் அனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்ச்சன்ட்டிற்கும் கோலாகலமாக அந்த திருமணம் நடந்தது. அந்த திருமண நிகழ்வில் கிரிக்கெட் வீரர் தோனி, நடிகர்கள் ரஜினிகாந்த், சல்மான் கான், ஷாருக் கான், தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு, பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத், கியாரா அத்வானி, சன்னி தியோல், இசையமைப்பாளர் AR ரஹ்மான், WWF ஃபேமஸ் குத்துச்சண்டை வீரர் ஜான் சீனா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி பிரமிக்க செய்தனர். திருமணத்தையொட்டி அம்பானி குடும்பத்தினர் கடந்த ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து குஜராத் முறைப்படி திருமண சடங்குகளை செய்து வருகிறார்கள். திருமண நிகழ்வின் ஒரு பகுதியாக அனந்த் அம்பானி 50 பேருக்கு இலவச திருமணத்தை செய்து வைத்தார். இது தவிர மும்பையில் தொடர்ந்து 40 நாட்களாக பிரம்மாண்ட விருந்து அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கான திருமண செலவு சுமார் 5000 கோடி செலவானதாக தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. இந்த பெருமண விழாவுக்காக உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த 2500க்கும் மேற்பட்ட பாரம்பரிய உணவு வகைகள் விருந்தாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மெட்ராஸ் ஃபில்டர் காபி தொடங்கி வாரணாசி பானிபூரி வரை இந்தியாவின் அனைத்து மாநில உணவு வகைகளும் வாரி வாரி வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. திருமணத்தின் முன் வைபோக நிகழ்ச்சி கடந்த மார்ச் 1 முதல் 3ஆம் தேதி வரை குஜராத்தின் ஜாம்நகரில் பல 1000 கோடி செலவில் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இத்தாலியில் ஒரு பிரம்மாண்டமான நடுக்கடலில் பெரும் உச்ச நட்சத்திர பார்ட்டி நடந்தது. தற்போது ஜூலை 12ஆம் தேதி திருமண நிகழ்ச்சி, 13 சுப ஆசீர்வாத சடங்கு, 14 திருமண வரவேற்பு நிகழ்ச்சி. இதற்காக மும்பையின் ஜியோ சென்டருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் சுமார் 3000 போலீசாரால் கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது. ஜூலை 12 முதல் 15ஆம் தேதி வரை மதியம் 1 மணி முதல் நள்ளிரவு வரை இந்த கட்டுப்பாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். அந்த பிரம்மாண்ட திருமண அரங்கில் நீட்டா அம்பானி கையில் தங்கத்தால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை ஏந்தியபடி காட்சியளித்தார். இது தம்பதியருக்கு ஆசீர்வாதத்தை வழங்கும் விதமாக முன்னெடுக்கப்பட்ட விஷயம். இந்த திருமண விழாவில் உலகின் முன்னணி முதலீட்டாளர்களும், புகழ்பெற்ற கல்வியாளர்களும், கண்டுபிடிப்பாளர்களும், மருத்துவர்களும், பல பிரபலங்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அம்பானியின் குடும்பத்தின் இந்த திருமணத்துக்காக செய்யப்படும் செலவு 5000 கோடிகள். இது முகேஷ் அம்பானியின் $122.2 பில்லியன் சொத்தில் ஒரு சிறு துளிதான் என்பது குறிப்பிடத்தக்கது.